பழுப்பான சொல்லை கொண்டு பதஷ்டமாய் பேசினாள் சொல்லை கண்டு பழுப்பையும் அடக்கி உன்னை கொள்ளுகிறார். நான் இடக்கூடிய வேலை செய்யாமல் எப்போது அங்க போயிருந்தீங்களோ என் கிரகத்துல 3 பேர் வேலை கிடையாது. இப்படி சொன்னா வேலுமாமா அம்மா வேலை விட்டு நிக்கிட்டா 3 பேருமேவா? அப்ப நான் விட்டுறேன். எங்க விட்டுறா? ஏன் வேலை விட்டுறேன்? வேலை அப்படி சொல்றேன். ஏன் வேலை விட்டுறேன்? மொட்டையா சொல்ற விட்டுறேன்ட்டு போறோம். ஆமா 4 கேள்வி. 2 கேள்வி கேள்வி தான் கேட்கணும். எங்க 2 கேள்வி உக்காந்துக்குது. அது ஒரு கேள்வி உக்காந்துக்குது. அதோ பாரு 5 கேள்வி அதை உக்காந்துக்குது. எந்த கேள்வினா ஒரு கேள்வி கேளுங்க. வாங்கிக்கின்னு போவீங்க. ஒரு கேள்வி சொல்லி நான் 7 மணி வரை நாத்து எடுத்துட்டு வந்தேன். ஆமா அதை போய் கேட்டு பார்ப்போம். அது ஆளுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரிப்பா. உனக்கு தெரியாது நாத்து புடுங்கிறதுல எவ்வளவு கஷ்டம் தெரியாது. அது செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஆமா இங்க வா போறோம். ஒரே ஒரு கேள்வி. யாரு? மகாராணி. நாங்க இதுக்கு கேள்வியே கேட்டது கிடையாது. இதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? போய் சொல்லிட்டாங்க வேலை விட்டு நம்ம கேள்வி கேட்டுதான் போனா. கேள்வியே தெரியாது என்ன சொன்னேன். நான் சொல்லி தரேன். அப்ப நான் போய் கேட்கறேன். காத டக்குன்னு சொல்லணும். வேலை எடுத்து முடிவாகி போச்சு. ஆமா அறுத்துட்டு போறவனுக்கு மச்சனை வருவா மூத்தர் வருவா ஆம்பியா வர கூட அறுத்து போட்டு வந்துடணும். ஆம்பியா எல்லாத்துக்கும் நேரத்துல போனா நீ ஓட்டி பேசி நடக்கலாம். ஓடி அம்மா என்னடி ஏன் வந்த? சொன்னே நமஸ்காரம்மா. நல்லா இரு. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உமது கணவன் தென்னமகால பேர் சொன்ன உடனே ஆமா வண்டிக்கார பிள்ளை இவள் தமிழ் இந்த ஜாதி அது ஜாதி இப்படி பண்ணான்னு சொல்றீங்கல்ல? உண்மைதான். அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பாடுவா. ஓ இங்க வா. இவ கேள்வி கேட்கிறா. ஆமா இவங்கள தோன் சேர்பாகன் பிள்ளை வண்டிக்காரன் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, எப்படிமா திருமணம் நடந்தது? எப்படி தாலி கட்டிக்கணுங்கன்னு கேக்குறா. ஆமா இதுக்குள்ள தெரியாது. அடி பாவி இன்னும் இது தெரிஞ்சு அழுகிறாள. அடி பாவி இப்படி குச்சாங்க கட்டாங்க. எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்புடா. கருத்து கண்டுங்க. சரி அந்த பிரம்மனுடைய நட்டாடு நல்லாட்டுபடி எனக்கு திருமணம் நடந்தது. நீ கேட்கணும் பதில் சொன்ன அவசியம் கிடையாது. போடி யோ பிரம்மனுடைய நல்லாட்டுபடி கல்யாணம் ஆகி போச்சா? நீ சொன்ன சொல்ல போடியா? நீ சொல்லி கிடையாது. போடா அதுதான் பெரிய சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறாங்க? முதல்ல வாயால அப்புறம் கையால அப்புறம் கையால. ஏன்னா ஒரு விந்தாலியா வந்தா ஒரு நாள் தாங்கலாம், மறுநாள் தாங்கலாம், 3